ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினில் தான் நான் தைப்பேன் எப்பவுமே. இதில் தான் தைச்சிட்ருக்கேன். சின்ன மிஷின் முதல்ல தைச்சிட்டு இருந்தேன், அதை வீட்டில் வச்சாச்சு. இந்த மிஷின் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது டேபிளில் கட்டிங்க்காக வச்சிட்ருக்கேன். இங்கே துணியெல்லாம் இருக்குது. ஆர்டர்ஸ் வந்திருக்கு நிறைய ஸ்டிச் பண்ணுறதுக்காக. வேணால் நான் ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் ஒன்று வேணால் காமிக்கிறேன். நான் இப்போது இதெல்லாம் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் இருக்குது. எல்லாமே நான் டெலிவரி பண்ணிட்டேன். இது நைட்டி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அந்த மாதிரி ஆர்டர் வந்தது. இது நான் தைக்கணும். இப்போது நான் வந்து இந்த ப்ளவுஸு, இது சாரீ இதெல்லாம் ஆர்டர் வந்திருக்கு. இது தைக்கணும் அப்படின்னு வாங்கினதில் இதில் ஃபுல்லாக நான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி வச்சேன். ஃபுல் ஆல்ட்ரேஷன் ஒர்க், எலாஸ்டிக் போடுறது அது இதுன்னு. நான் ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸும் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். பிங்க் லேஸே ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் தான் இது. இது நார்மல் நெக்கு தான். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. நான் ஒரு கஸ்டமர் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால அர்ஜெண்ட்டாக வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி போட் நெக் மாதிரி வச்சுட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு டெம்பிள் டிசைன் ஒன்றும் அப்படியே ரவுண்ட் ட்ராப் ஷேப் ஒன்றும் தைச்சது. இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸ். இப்போது ரெகுலர் கஸ்டமரு தூரமாக இருக்காங்க, எங்கிட்ட தான் தைக்கணும். நாங்கள் இங்கே வந்து கம்னல்லின்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ்பள்ளி, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தூரம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ப்ளவுஸ் ஃபினிஷிங்கெல்லாம் பாருங்கள். இருந்து ஃபினிஷிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. ப்ரெஸ் பட்டன் வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பட்டன் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன். எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்டிச் பண்ணுறது, அதனால எடுத்துகிட்டு வருவாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ப்ளவுஸ் வீடியோ நான் போட்டதே கிடையாது. நான் எஸ்பிஓக்காக ஓப்பன் பண்ணதுனால இந்த சேனலை போடலை. இனிமேல் போடலான்னு இருக்குது வீடியோஸு. எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் அது இதெல்லாம் சரியாக வராது. அதனால் அப்படியே வீடியோ எடுத்து நான் அப்படியே போட்டு விட்டுடுறேன். அதான் இனிமேல் வர வீடியோஸ்லாம் அப்படியே கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு யூடியூப்பில் வீடியோ எப்படி போடணும், எப்படி சம்பாதிக்கிறது இதெல்லாம் பார்க்கணும். பாருங்கள் ப்ளவுஸ் இப்படி தான் எனக்கு ஃபினிஷிங் இப்படி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன மாடல் தைக்கிறேன்னோ நான் போடுறேன். நிறைய ப்ளவுஸஸ் தைக்கிறேன். எனக்கு வீடியோ நான் மட்டுமே பண்ணுறதுனால எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை. அதனால தான் இல்லைன்னா நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ளவுஸும் நான் எடுத்துகிட்டு போடுவேன். டெய்லி 1 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவேன். வீடியோஸ் எனக்கு நானே எடுத்து போடுறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நிறைய தைச்சி முடிச்சுட்டு போய் ஐயோ எடுக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு. குக்கிங் ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். வெஜிடேரியன் தான் நாங்கள். நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவேன். அதெல்லாம் எடுத்து போடலான்னு நினைப்போம், மறந்துடும். ஐயோ மறந்துட்டுமே எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டைலரிங் பற்றியும், நாங்கள் மெடிடேஷன் பண்ணுவோம், சித்த உபதேசம் வாங்கியிருக்கோம், தீட்சை எடுத்திருக்கோம். அதை பற்றி ஏதாவது மோட்டிவேஷனெல்லாம் போடுவேன். நான் அதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், போடுவேன். பார்க்கலாம் நீங்கள்.